Dear Appa and Amma, this is my time to give you back. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து சரியான புரிதல் கிடையாது. நீங்கள் எதெல்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணீங்க சார்? ஃபஸ்ட்டு அதை பற்றி சொல்லுங்கள். எங்களுக்கு நேரடியாக அந்த நிறுவனத்தோட ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தொடர்பு இருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. ஒரு புரோக்கர் சொல்லுவாருங்க, இந்த மாதிரி ஒரு நிறுவனமாக இருக்குது, அந்த நிறுவனம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பெரிய அளவில் போகும்னுட்டுங்க. அவர் சொல்கிறதை பேஸ் பண்ணி நாங்கள் வாங்குவோங்க. இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிறு முதலீட்டாளர்களை பயமுறுத்துவாங்க. மார்க்கெட்டோட மந்திரமே ஆசை பயம்தாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கோவிட் பீரியடில் 60 ரூபா டாட்டா மோட்டார்ஸ் யாரையுமே வாங்கவில்லைங்க. வாங்காதீங்க, இன்னும் இறங்க போகுதுன்ட்டு. ஆனால் லாஜிக்காக நம்ம யோசித்து பார்த்தோம்னா கோவிட்ன்றதுனா கண்டினியூவாக போதா? அதே சமயம் டாட்டா மோட்டார்ஸ் ஜீரோ ஆக முடியுமா? வாய்ப்பு இருக்கா? பட் ஆனால் அந்த இடத்துல வந்த செய்திகள் எல்லாம் வாங்கிறாதீங்க, ஜீரோ ஆக போகுதுன்னாங்க. இன்றைக்கி 700 ரூபாய் ஆயிடுச்சுங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? வாங்குங்க, 1200 போக போகுதுங்க, 1300 போக போகுது அப்படின்றாங்க. இங்கே நிறைய பேரோட லாஸுக்கு காரணம் என்னென்னா டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஃபண்டமெண்டல் பார்ப்பாங்க நிறைய பேர். எல்லா நிறுவனங்களுக்கும் ஃபண்டமெண்டல் பார்ப்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. அதோடு சேர்த்து டெக்னிக்கலும் பார்க்கணும். நான் ஒரு 1000 ரூபாய் போயிட்டுருக்கிற பங்கை வாங்க போகிறேன்னா நீங்கள் அங்கே போய் ஃபண்டமெண்டல் போட்டு எந்த பெரிய பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் அது 1000 ரூபாய் போயிருக்குங்க, இல்லைங்களா? அப்போ அது அந்த 1000 ரூபாய்க்கு மேலே போகுமா, இல்லை 700க்கு வந்துடுமா, இல்லை 1300 போகுமான்றதை நீங்கள் டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணணும். என்னால் வந்து டெக்னிக்கலாக இதெல்லாம் பார்க்க முடியாதுங்க, கஷ்டங்க, ரைட். அவங்களாம் மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் போயிடுங்க. இதுவும் லாங் டைம் தான். போட்டுட்டு மறுநாள் எல்லாம் எதிர்பார்த்தா வராதுங்க. இது ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 15 20-25 வருஷம் விட்டாதாங்க அது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் போட்டுங்க தெரிஞ்ச வியாபாரத்தில், அது கண்டிப்பாக 20,000 மாறிடுங்க. ஏன்னா உங்களுக்கு வியாபாரம் தெரியும். நீங்கள் 1 கோடி தெரியாத வியாபாரத்தில் போட்டாலும் அது 0வாக தான் மாறுங்க. வணக்கம் சார். வணக்கம். ஸ்டாக்ஸ் பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. ஸோ இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து சரியான புரிதல் கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுடைய அந்த ஏர்லி ஸ்டேஜ் ஆரம்பிச்சிருப்பீங்களா சார்? ஸோ அப்போ உங்களுடைய இந்த சேமிப்பு வழிமுறைகள் எப்படி இருந்துச்சு? ஸோ நீங்கள் எதெல்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணீங்க சார்? ஃபஸ்ட்டு அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த காலம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா 1989 வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிகள் இல்லைங்க. இது மாதிரி ஓப்பன் மார்க்கெட் கிடையாதுங்க. எங்கேயோ ஒரு மும்பையில் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குங்க, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்க. அது கீழே வந்து நிறையா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குங்க. கோயம்புத்தூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பெங்களூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்குங்க. எங்களுக்கு நேரடியாக அந்த நிறுவனத்தோட ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தொடர்பு இருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. ஒரு புரோக்கர் சொல்லுவாருங்க, இந்த மாதிரி ஒரு நிறுவனமாக இருக்குது, அந்த நிறுவனம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பெரிய அளவில் போகும்னுட்டுங்க. அவர் சொல்கிறதை பேஸ் பண்ணி நாங்கள் வாங்குவோங்க. அந்த சமயத்தில் அப்படி ஒரு நிறுவனம் இருக்கான்னு போய் நாங்கள் மும்பைக்கோ எங்கேயும் போய் பார்க்க முடியாத ஒரு சூழலுங்க. அன்றைக்கி எந்த விதமான கம்யூனிகேஷன் கிடையாதுங்க. புரோக்கர் சொல்லுவாருங்க. இந்த ஹர்ஷத் மேத்தாவை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஜீரோ ஆகிற ஒரு சூழல் வந்துருச்சுங்க. பட் அன்றைக்கி இருந்த சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் லாஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் கம்யூனிகேஷன் கிடையாது, அதுதாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கம்யூனிகேஷன், அதனால தான் லாஸ் ஆகுதுங்க. இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டுனாலே லாஸ் என்ற ஒரு வார்த்தையை வந்து உபயோகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அதுக்குண்டான அந்த முதலீட்டுக்கு உண்டான விழிப்புணர்வை வந்து ஒரு இண்டிவிஜுவல்ஸ் வந்து இன்னும் எடுத்துக்கலன்றது தான் இங்கே முக்கியமான. ஒரு மிடில் கிளாஸில் இருக்கவங்களே 50 லட்சம் 1 கோடி கிட்ட இழந்திருக்காங்க. அடுத்தடுத்து கடன் வாங்கி இப்படியாச்சும் நம்ம இழந்ததை மீட்டரணும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக இன்வெஸ்ட் பண்ணியே இழந்திருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் சொல்கிறதானா சார்? இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமுங்க. நான் நிறைய இழந்துட்டேன்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ணியிருப்பாங்களான்னா நிச்சயம் இல்லைங்க. ஒருவேளை அப்படியே முதலீடு பண்ணியிருந்தாலும் ஒரு நல்ல நிறுவனத்தில் முதலீடு பண்ணியிருப்பாங்களான்னு பார்த்தா நிச்சயமாக இல்லைங்க. அவங்க ஏதாவது பார்த்தீங்கன்னா இந்த தினசரி வணிகம்ன்ற மாதிரி ஒரு வணிகத்துக்குள்ளே போய் டெய்லி ட்ரேடுங்க. இந்த டெய்லி ட்ரேடில் போயிட்டுங்க நிறையா சம்பாதிக்கணுமென்ற ஒரு ஆசையில் வந்து, இதுவும் ஒரு வகையான ஆசை தாங்க. நிறையா சம்பாதிக்கணுமென்ற ஆசை. 1 லட்ச ரூபாய் ஒரே நாளில் இன்னொரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும், 10 லட்ச ரூபாய் ஒரே நாளில் 20 லட்சம் ஆகணுமென்ற ஒரு ஆசையில் போயிட்டுங்க அவங்க வந்து நிறைய வந்து பணத்தை வந்து இழக்கிறதாங்க. ஒரு நல்ல நிறுவனத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதில் நஷ்டம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளே இல்லைங்க. இந்த 10 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பங்குகள், இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் 1 லட்சம் போட்டிருந்தாலே இன்றைக்கி 2 கோடி 3 கோடி ஆகிற அளவுக்கெல்லாம் பங்குகள்லாம் இருந்துக்கிட்டு இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் இல்லையா 2 லட்சம் இல்லையான்னா இருந்ததுங்க. ஆனால் அந்த நேரத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை வந்து உருவாக்குறதுக்கோ இல்லை விழிப்புணர்வோ இல்லாத ஒரு காலகட்டங்க. இப்போ அப்படி இல்லைங்க. பங்குச்சந்தைக்கு நிறைய விழிப்புணர்வு வந்துருச்சுங்க. நீங்கள் போய் ஒரு நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கூகுளில் போய் போட்டிங்கன்னா, இல்லை NSE பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலே போய் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட எல்லா செயல்பாடும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நாங்கள்லாம் முதலீடு பண்ணும்போது
பார்க்கும்போது படித்தவர்கள் ரொம்ப கம்மிங்க, அதோட நாலேஜ் எங்களுக்கும் ரொம்ப கம்மிங்க. அப்போது ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, முதலீடு பண்ணிட்டோம். ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய படித்தவங்க உள்ள இருக்காங்க, நாலேஜ் அதிகமாக இருக்குங்க, நல்ல நிறுவனங்கள் இருக்குங்க. நான் அடிக்கடி சொல்கிறதுங்க, நாங்கள் வந்து ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் வந்து வரும்போது பார்த்திங்கன்னா என்னோட பீரியட்லலாம் 10 நிறுவனம் வருதுன்னா 8 நிறுவனம் ஏமாத்துறதுக்காகவே வந்ததுங்க. ஏன்னா அன்றைக்கி வியாபார வாய்ப்புகள் கிடையாதுங்க. அவங்க எப்படியாவது பப்ளிக்கிட்டேருந்து பணம் கலெக்ட் பண்ணணும், அவ்வளோதான், கம்பெனி மூடிட்டு ஓடி போயிடணுங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அப்படி இல்லைங்க. 10 நிறுவனங்கள் வந்து ஐபிஓ வருதுன்னா 10 நிறுவனங்களையும் வியாபாரம் பண்ண தான் வருதுங்க. ஏன்னா அவ்வளோ வியாபாரங்கள் இருக்குங்க. இன்றைக்கி ஐபிஓவில் பணம் கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட வியாபாரத்தை மட்டும் பண்ணாலே, அதிகப்படுத்தினாலே போதுங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி மேலே போயிடுங்க. அப்போது முதலீட்டுக்கு உண்டான இடம் வந்து பார்த்திங்கன்னா பங்குச்சந்தைங்க. இங்கே முதலீடு பண்ணுறவங்கெல்லாம் அதுக்கு உண்டான காலக்கெடுவை கொடுக்குறாங்களான்னு பார்த்தா இல்லைங்க. அதே மாதிரி முதலீடு பண்ணுறதை சரியான இடத்துல முதலீடு பண்ணுறாங்களான்னு பார்த்தா இல்லைங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 ரூபா இருக்கணும்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல வாங்கணும்னா வாங்க மாட்டாங்க. ஆனால் 400 ரூபா போகும்போது வாங்குவாங்க. இது எனக்கு காரணம் சார், ரொம்ப யோசிச்சுட்டு ரொம்ப முடிவு எடுக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, இந்த யோசனை டைம் தானே சார் காரணம் சார்? அதுதாங்க. இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிறு முதலீட்டாளர்களை பயமுறுத்துவாங்க, ஆசை காட்டுவாங்க. மார்க்கெட்டோட மந்திரமே ஆசை பயம்தாங்க. ஒரு பங்கு வந்துங்க இப்போ 40 ரூபாவில் இருக்குங்க. இந்த 40 ரூபா வரும்போது எனக்கே தெரியும் இது கண்டிப்பாக வந்து மேலே போகுது, 80 ரூபா ஆகும், 100 ரூபா ஆகும்ட்டு. பட் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நியூஸ் கொடுத்துருவாங்க, வாங்காதீங்க, வாங்கிட்டால் இந்த பங்கு வந்து 0 ஆகிடும்ன்ற மாதிரி ஒரு மிரட்டல் கொடுப்பாங்க. அப்போ நான் ஒரு தனிப்பட்ட ஒரு சிறு முதலீட்டாளராக இருக்கும்போது எனக்கு ஒரு பயம் இருக்குங்க. அப்போ என்ன பண்ணுவோம், வாங்க மாட்டாங்க. என்னை வாங்க வேண்டாம்னு சொல்ல இடத்துலலாம் அவங்க வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வாங்கி முடிச்சுட்டு மெதுவாக சந்தை அது மேல் நோக்கி 400 ரூபா போன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஆசை காட்டுவாங்க, இந்த பங்கு நீங்கள் வாங்கலைன்னு சொன்னால் எத்தனையோ கோடிகளை வந்து இழக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல என்னை தடுத்தாங்க, அந்த இடத்துல என்னை வாங்க வச்சு இவங்க வாங்கினது வந்து எனக்கு கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கோவிட் பீரியடில் 60 ரூபா டாட்டா மோட்டார்ஸ் யாரையுமே வாங்க விடலைங்க, வாங்காதீங்க, இன்னும் இறங்க போகுதுன்ட்டு. ஆனால் லாஜிக்காக நம்ம யோசித்து பார்த்தோம்னா கோவிட்ன்றதுனா கண்டினியூவாக போதா? எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்குதுங்க. அதே சமயம் டாட்டா மோட்டார்ஸ் 0 ஆக முடியுமா? வாய்ப்பு இருக்கா? பட் ஆனால் அந்த இடத்துல வந்த செய்திகள் எல்லாம் வாங்கிறாதீங்க, 0 ஆக போகுதுன்னாங்க. இன்றைக்கி 700 ரூபாய் ஆயிடுச்சுங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, வாங்குங்க, 1200 ரூபா போகுதுங்க, 1300 ரூபா போகுது அப்படின்றாங்க. அப்போது இங்கே வந்து அனலைஸ் பண்ணுற சிஸ்டம் வந்து சிறு முதலீட்டாளர்களுக்கு வந்து தெரியணுங்க. இப்போ எஃப்ஐஸ் தான் இங்கே வந்து பெரிய டாமினேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா இந்தியா மேலே நம்பிக்கை வச்சு அவங்க வந்துங்க இங்கே வந்து முதலீடு பண்ணுறாங்க. அப்போது எங்கேயோ இருக்கிற ஆட்கள் வந்து இங்கே வந்து பணம் சம்பாரிச்சிக்கிட்டு போயிட்டுருக்காங்க நம்ம இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி. அப்போ ஏன் நம்ம முதலீடு பண்ணக்கூடாதுங்க? அப்போது முதலீடு பண்ணுறதுக்கு உண்டான விழிப்புணர்வை வந்து இவங்க வந்து வளர்த்துக்க மாட்டேன்றாங்க, பயத்திலேயே இருக்காங்க. அதாவது ரிஸ்கே இல்லாமல் எந்த வியாபாரம் பண்ண முடியாது, எல்லா இடத்துலையும் ரிஸ்க்ன்றது இருக்குங்க. ரிஸ்க்கு கம்மியாக இருக்கிறதுல வந்து நம்ம வந்து வியாபாரம் பண்ண கற்றுக்கணுங்க. அப்போ சந்தையும் பார்த்திங்கன்னா நான் ரிஸ்க்கே எடுக்க மாட்டேன் அப்படின்னா சந்தை ரிஸ்க்கே கிடையாது. நீ எங்கே இன்வெஸ்ட் பண்ணுற, அப்படியே இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு சின்ன ரிஸ்க் வரதான் செய்யுங்க. நான் ஒரு 10 ஸ்டாக் வாங்குறேன்னா 2 ஸ்டாக் காணாமல் போகலாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. ஆனால் நெட்டு மற்ற 8 ஸ்டாக்கு வந்து எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கும் போது லாபத்தில் தான் உங்களுக்கு நஷ்டமாக இருக்குங்க. அப்போ சிறு முதலீட்டாளர்களோட பங்களிப்பு வந்து இங்கே இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துங்க சந்தை வந்து மேல் நோக்கி போகும். இவங்களும் வந்து வாங்க பொருளாதாரத்தில் பெரிய அளவில் வந்து வளருவாங்க. அதே மாதிரி இந்த நீண்ட காலமாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கே அந்த அப்பப்போ ஆனால் அந்த பயம் இருந்துகிட்டே தான் சார் இருக்குது. அதாவது இப்போ நான் ஒரு எக்ஸல் ஷீட்டில் ஏதாவது ஒரு கணக்கு போட்டு காட்டினேன்னு வச்சிங்களேன். இப்போ 2002 வந்து நீங்கள் டைட்டன் இவ்வளோ வாங்கியிருந்தால் இப்போ உங்கள் கையில் 1 கோடி ரூபாய் இருந்திருக்கும், 10 கோடி ரூபாய் இருக்கும்னா இது வெறும் எக்ஸல் ஷீட் தாங்க. இதை நான் வச்சிருப்பேன்னா முடியாதுங்க. ஏன்னா மனித இயல்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே போன உடனே கொடுத்துடலாம் தான் தோணுங்க. கரெக்டாக இல்லைங்களா? அது சாதாரணமாக தோன்றதுங்க. யாருமே வந்து பார்த்திங்க ப்ரமோட்டர்ஸை தவிர வேறு யாருமே வந்துங்க அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்துங்க எண்ட் வரைக்கும் வச்சுருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக பார்க்கணும். நான் வந்து ஒரு நல்ல நிறுவனத்தை முதலீடு பண்ணிட்டேன், கடைசி வரைக்கும் நான் அந்த நிறுவனத்தோட ஷேர் ஹோல்டராக கண்டினியூ பண்ண போகிறேன். ஆல்மோஸ்ட் நான் ஒரு ஓனர் மாதிரி நான் கண்டினியூ பண்ண போகிறேன். அப்போ அதில் என்னெல்லாம் பெனிஃபிட் வருதோ அதையெல்லாம் நான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன், எடுத்துப்பேன். அதை என் சந்ததி கூட நான் விட்டுட்டு போயிடுவேன். இது ஒரு கான்செப்ட்டுங்க. இன்னொரு கான்செப்ட், நான் வாங்குவேன், 20% 30% வந்தால் கொடுத்துருவாங்க. இது
இது ஒரு கான்செப்ட். என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் லாபம் வரணும்னு சொன்னாங்க. நல்ல நிறுவனங்களை செலக்ட் பண்ணிவிட்டு லாங் டைம் விட்டோம்னா 25-30 வருஷம் விடும்போது என்ன ஆகும்னா அது கோடிகளாக மாறிடுங்க. இன்றைக்கி எல்லா பங்குகளும் கோடிகளாக மாறி போச்சுங்க. அப்போது அதுக்கு நடுவில் வர்ற அந்த அப் அண்ட் டவுன்ஸை பற்றி கவலைப்படக்கூடாதுங்க. ஏற்ற இறக்கம் கண்டிப்பாக சந்தைக்குள்ளே இருக்கும். சந்தையோட விஷயமே ஏற்ற இறக்கம் தான். சந்தை வந்து மேல் நோக்கியே போயிட்டுருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா யாருமே அந்த பங்கை வந்து விற்க மாட்டாங்க. அப்போ ஏற்ற இறக்கம் இருக்கும். ஒவ்வொரு இறக்கத்துலையும் நம்ம வந்து வாங்க கற்றுக்கணும். டெக்னிக்கல்ன்றது ரொம்ப முக்கியங்க. இங்கே நிறைய பேரோட லாஸுக்கு காரணம் என்னென்னா டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. டெக்னிக்கல்ன்றது ஃபண்டமெண்டல் பார்ப்பாங்க நிறைய பேர். எல்லா நிறுவனங்களுக்கும் ஃபண்டமெண்டல் பார்ப்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. அதோடு சேர்த்து டெக்னிக்கலும் பார்க்கணும். ஏன்னாங்க நம்ம எந்த இடத்துல வாங்க போகிறோம். நீங்கள் ஒரு பங்கை வந்து ₹1 வாங்குறீங்க, ₹10 வாங்குறீங்கன்னா நீங்கள் ரிஸ்க் கிடையாதுங்க. போனால் ₹10 தான் லாஸ் ஆக போகுதுங்க. நான் ஒரு ₹1000 போயிட்டுருக்கிற பங்கை வாங்க போகிறேன்னா நீங்கள் அங்கே போய் ஃபண்டமெண்டல் போட்டு எந்த பெரிய பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் அது ₹1000 போயிருக்குங்க இல்லைங்களா? அப்போ அது அந்த ₹1000 மேலே போகுமா, இல்லை 700க்கு வந்துடுமா, இல்லை 1300 போகுமான்றதை நீங்கள் டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணணும். எப்பவுமே நான் அடிக்கடி சொல்கிறதுங்க, இந்த கண்ணுக்கு தெரியாத நடக்கிற அதிர்வுகள்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு தெரியாதுங்க, அந்த அதிர்வுகள் வந்து கண்ணுக்கு தெரியாது. இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத நடக்கிற அதிர்வுகள் எல்லாம் கிராஃப் அனலைஸ் பண்ணால் 70% கரெக்டாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஏதோ ஒரு ஹார்ட் ப்ராப்ளம், டாக்டர்கிட்ட போனோன்னு இசிஜி தான் எடுப்பார், இல்லை எக்கோ தான் எடுப்பார். ஏன்னா அது கண்ணுக்கு தெரியாமல் நடந்திருக்குங்க அந்த ஷேக். ஒரு பூகம்பம் வந்ததுன்னா இமிடியேட்டாக கிராஃப் தான் என்ன லெவலில் வந்திருக்கு. ஒரு சுனாமி வந்ததுன்னா கிராஃப் தான் என்ன லெவலில் என்ன இதில் வந்திருக்குன்ட்டுங்க. அப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துங்க கிராஃப்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நேரத்தில் எவ்வளோ பையர் இருக்காங்க, எவ்வளோ செல்லர் இருக்காங்க, பை பண்ணுறவங்க அதிகமாக இருக்கிறாங்களா, செல் பண்ணுறவங்க அதிகமாக இருக்காங்களா. அப்போ இது கண்ணுக்கு தெரியாமல் ஒரு பெரிய கோடிக்கணக்கான ஆட்கள் உள்ளே இருக்கும்போது இந்த அதிர்வு வந்து கண்ணுக்கு தெரியாது. அப்போது கொஞ்சம் டெக்னிக்கலாக நம்ம அனலைஸ் பண்ணும்போது அந்த கிராஃப் வழியாக நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணும்போது என்னன்னா ஓகே இது வாங்கக்கூடாது, இந்த இடம் வாங்குற இடம், இந்த நாலேஜ் எல்லாம் வளர்த்து கொடுத்து அந்த வாய்ப்புகள் இப்போ நிறைய இருக்குங்க. இப்போ யாரும் படிக்காதவங்கலாம் இல்லைங்க பங்கு சந்தைக்குள்ள. அதே போல் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போது உள்ளார வராங்க. நிறைய படிச்சுட்டு இருக்கவங்க, வேலையை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் சரி இப்போது ஸ்டாக் உள்ளார வராங்க. ஸோ அவங்க உள்ளார வரதுக்கு முன்னாடி எந்த மாதிரிலாம் ஒரு தெளிவோட புரிதலோட வரணும் சார்? இப்போ பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை தாண்டி டைரக்ட் இன்வெஸ்டரே நிறைய வந்துட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய புரியல வந்துருச்சுங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் போடுறதுக்கும் டைரெக்டாக போடுறதுக்கும் லாபம் வந்து கூட இருக்கும்ன்றதுனால நிறைய பேர் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே வந்துட்டாங்க. என்னால் வந்து அனலைஸ் பண்ண முடியாதுங்க, இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டங்க அப்படின்றவங்க மியூச்சுவல் ஃபண்டில் போயிட்டுங்க எஸ்ஐபி சிஸ்டமாக பார்த்தீங்கன்னா மாதம் ₹500 இருந்து கூட அவங்க வந்து ஆரம்பித்து போட்டுக்கலாங்க. இப்போ முதலீட்டுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அனலைஸ் பண்ணுறதுக்கு சில இடத்துல சிலர் வந்து சோம்பேறித்தனப்படுறாங்க. எந்த ஒரு பங்கை வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் மிடில் போய் வாங்குறீங்க. ஏன்னா ஜீரோவில் வாங்கலை, ₹1 வாங்கலை, ₹10 வாங்கலை. நீங்கள் வாங்கும்போது ₹2000 வாங்குறீங்க. இப்போ நீங்கள் வந்துங்க எம்ஆர்எஃப் வந்து 1,20,000 1,00,000 சம்திங் தாண்டி போயிடுச்சுங்க. இப்போ போய் நான் எம்ஆர்எஃப் வாங்கினேன்னா இது வாங்குற இடமா, இறங்குமா, இன்னும் 10,000 இறங்குமா, இல்லை 10,000 கூடுமா, இந்த இடத்துல ஒரு அனலைஸ் பண்ணி நீங்கள் வாங்கும்போது என்னென்னா கண்டிப்பாக வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நீங்கள் வந்து இந்த ₹10,000 இருக்கிற ஸ்டாக்கு போய் இன்னும் போகுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அது 8,000 ஆயிடுச்சா உங்களுக்கு 2,000 நஷ்டம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பயத்திலே நீங்கள் கொடுத்துருவீங்க. பயத்தில் கொடுத்ததுக்கப்புறம் அது திரும்பி 12,000 போகுங்க. இப்போ பயந்து வெளியே வரக்கூடாதுங்க. அப்போ வாங்குகிற இடத்தையும் விற்கிற இடத்தையும் ஓரளவுக்கு டெக்னிக்கலாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் வந்து இருக்குங்க. இப்போது இருக்கிற எல்லா ட்ரேடர்ஸுமே முடியாதவங்க பரவாயில்ல, என்னால் வந்து டெக்னிக்கலாக இதெல்லாம் பார்க்க முடியாதுங்க, கஷ்டங்க, ரைட், அவங்களாம் மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் போயிடுங்க. அங்கே ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்லையோ மற்றதுலையோ அதிலையோ இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் பணத்தை வந்து ஓரளவுக்கு சேஃபாக வந்து அவங்க வந்து இதுவும் லாங் டைம் தான், போட்டுட்டு மறுநாள் எல்லாம் எதிர்பார்த்தா வராதுங்க. இது ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 15 20-25 வருஷம் விட்டாதாங்க அது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. இன்றைக்கி வாங்கி நாளைக்கே முடிக்கிறேன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாதுங்க. அப்போ முடிஞ்சவங்க அனலைஸ் பண்ணி வாங்குங்க. நிறைய பங்குகள் இருக்குங்க. இப்போ வாய்ப்புகள் அள்ளி கொட்டி இருக்குங்க பங்குச்சந்தையிலங்க. இன்னும் மேலே தான் போகுதுங்க பங்குச்சந்தைங்க. இனி பங்குச்சந்தை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி வேறு எதுவுமே இந்த 20 வருஷத்தில் வேறு எந்த துறையுமே ரிட்டர்ன்ஸ், நம்ம என்ன தான் கோல்டை பற்றி பேசினாலும் ரியல் எஸ்டேட்டை பற்றி பேசினாலும் என்ன பேசினாலும் இந்த சந்தை லாபம் கொடுத்த மாதிரி வேறு எந்த சந்தை ₹1000 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லட்சங்களாக மாறி இருக்குங்க, பல லட்சங்களெல்லாம் மாறி இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால படித்தவங்க அதை வந்து பண்ணிக்கலாம். இன்ட்ராடே ட்ரேட் அது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். நான் வந்து ஆக்சுவலாக இன்ட்ராடே ட்ரெயினர் தாங்க ஃபுல்லாக. நான் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமாக இன்ட்ராடே தான் ட்ரெயின் பண்ணுறேங்க. எனக்குன்னு சில காப்பிரைட் ஃபார்முலா வச்சு நான் வந்து டீச்சர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், நிறைய கிளாஸஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. பட் அதில் புரிதல் வேணுங்க, ரொம்ப புரிதல் வேணுங்க. புரிஞ்சு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் வச்சுக்கணும். இதுதான் என் டார்கெட்,
எனக்கு இன்றைக்கி 10,000 போதும், இல்லை 1000 ரூபா போதும், 2000 போதும், ஒரு டார்கெட் வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எனக்கு உண்டான விஷயம் வந்துருச்சா, நான் சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் போகிறேன்னு சொன்னால் இன்ட்ராடே மாதிரி ஒரு நல்ல வியாபாரம் கிடையாது. ஆனால் அதுலேயே போயிட்டுங்க நான் வந்து காலையிலேருந்துங்க சாயங்காலம் வரைக்கும் பை செல் பை பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொன்னால் அது உங்களை வந்து பெரிய போராட்டத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டுருங்க. ஒரு டிசிப்ளின் ட்ரேடராக இருந்தால் இதை ஒரு வியாபாரமாக நீங்கள் எடுத்து பண்ணலாம். இல்லைங்க எனக்கு வரலாம் இந்த டிசிப்ளின் இந்த ஒழுக்கமெல்லாம் எனக்கு ஒத்து வராதுங்கன்னு சொன்னால் அவங்கெல்லாம் இன்ட்ராடேக்கு வராமல் ஸ்விங் ட்ரேட் பக்கம் வாங்கி வச்சிங்க ஒரு 6 மாதம் 1 வருஷம் வச்சுட்டு 10% 20% வந்ததுக்கப்புறம் விற்கிற மாதிரி இருக்கலாங்க. பட் ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா 100 அக்கௌண்ட் ஓப்பன் ஆகுதுன்னா உதாரணத்துக்கு 99 அக்கௌண்ட் வந்து இன்ட்ராடேக்கு தான் ஓப்பன் ஆகுதுங்க. ஏன்னா எல்லாருமே ஷார்ட் டைமில் பணம் பண்ணணும்னு பார்க்குறாங்க, அன்றைக்கே பணம் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இப்போ அன்றைக்கே பணம் பண்ணணும்னு பார்க்குறவங்க நிறைய டெக்னிக்கலாக ஃபாலோ பண்ணணும், சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போல்லாம் நாங்கள்னா இத்தனை வருஷமாக இருந்துக்கிட்டு இருக்கோம், நாங்களே சரியான உத்திகளை பயன்படுத்தினா தான் பணம் கொடுக்குதுங்க. கொஞ்சம் நகர்ந்தாலும் பணம் மாறி போகுதுங்க, உடனடியாக மாறி போயிடும், லாஸ் ஆகிடுங்க. அப்போ இன்ட்ராடே ட்ரேடர் புதுசாக வராங்க, நிறைய புதுசாக வந்துட்டுருக்காங்க, அவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கு எது சாதகமாக இருக்கும், இன்ட்ராடேவா இல்லை ஸ்விங்கா இல்லை லாங் டைமா, இல்லை நான் சம்பாதிக்கிறேங்க எனக்கு பிரச்சனை இல்லைங்க, மாதம் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 20 வருஷம் கழித்து நான் வந்து என் சந்ததிக்கு என்னவோ அதை நான் சேர்த்துக்கிறேங்க, அது லாங் டைம். இல்லை என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குங்க, இப்போ போடுறேங்க, நான் ஒரு ஸ்விங் பண்ணுறேங்க, ஒரு வருஷத்தில் 10% 20% 50% வந்தால் நான் எடுத்துக்கிறேங்க, அவங்க அதுக்கு வரலாங்க. இல்லை நான் இன்ட்ராடே பண்ணுறேங்க, நான் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கேங்க, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசிப்ளினாக இருப்பேங்க, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்னவோ அதுக்கு உண்டான லாபம் வந்தால் நான் வந்து வெளியே போயிடுவேங்க அப்படின்றவங்க இன்ட்ராடே பண்ணலாங்க. பட் இதுக்கு 3 வழியிலுமே பணம் வருதுங்க. இதை எப்படி நம்ம உபயோகப்படுத்த போகிறோம், எப்படி டெக்னிக்கலை ஃபாலோ பண்ண போகிறோம்ன்றது தான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மாதிரி அதுக்கான கரெக்டான இந்த புரிதல் இருக்கணும். அந்த புரிதல் இல்லாமல் வந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதே மாதிரி சில தவறுகள் பண்ணாலும் சில பேருக்கு வந்து அந்த புரிதல் இல்லாமல் மீண்டும் அந்த தவறு நடந்துகிட்டே இருக்கல சார், அதுக்கு என்ன இல்லை அதுதாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறவங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணுறது கிடையாதுங்க. டெக்னிக்கலை தாண்டி நம்ம எதுக்காக இந்த வியாபாரத்துக்குள்ளே வந்திருக்கோம், நம்ம குடும்ப சூழல் என்ன அப்படின்னு அவங்க யோசிக்கிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இன்ட்ராடே ட்ரேடர் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணமே என்னென்னா, அவங்க இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போதே பெரிய கனவோடு வராங்க. ஒரு 10,000 ரூபாய் போட்டுட்டுங்க அது ஒரு 10 கோடி ஆகணும்னு பார்க்குறாங்க. அது எப்படி நடைமுறை சாத்தியம்ங்க? சரிங்க, 10,000 ரூபாய் 10 கோடி கூட ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்தளவுக்கு நீங்கள் அதை பற்றி புரிஞ்சிருக்கீங்களா, அந்த வியாபாரத்தை வந்து தெரிஞ்சிருக்கீங்களா? நான் எப்போவுமே சொல்கிறதுங்க, நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் போட்டுங்க தெரிஞ்ச வியாபாரத்தில், அது கண்டிப்பாக 20,000 மாறிடுங்க. ஏன்னா உங்களுக்கு வியாபாரம் தெரியும், அது 20,000 மாறுங்க. நீங்கள் 1 கோடி தெரியாத வியாபாரத்தில் போட்டாலும் அது 0வாக தான் மாறுங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பணம் இருக்கும்போது ஏகப்பட்ட பணத்தை பணம் கையில் நிறையா இருக்கும்போது இன்ட்ராடேயில் கொண்டு வந்துங்க நிறையா போட்டுட்டு டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணாமல் அவங்க இஷ்டமாக எதையாவது ஒன்று ட்ரேட் பண்ணி 0 பண்ணிடுறாங்க. 0 பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது விட்ட பணத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டுங்க திரும்பி மேற்கொண்டு கடன் வாங்கி போட்டு பெரிய பிரச்சனையில் தான் போய் சிக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், இன்ட்ராடே வந்து அவ்வளோ ஈஸியாக பணம் கொடுக்காதுங்க. புரிதல் வேணுங்க, உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணணுங்க, அது ரொம்ப முக்கியமானுங்க. ஏன்னாங்க நம்ம இன்ட்ராடே மட்டும் இல்லைங்க, இப்போ நீங்கள் செலவு பண்ணுற ஒவ்வொரு காசும், இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஒரு காசை வந்து வீணாக செலவு பண்ணுறீங்கன்னா அது உங்கள் காசு இல்லைங்க, அது உங்கள் குடும்ப காசுங்க. நீங்கள் ஒரு சேலரி வாங்கினீங்கன்னா அது குடும்பத்துக்கு உண்டான பொறுப்புங்க, அதில் நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். மற்றதெல்லாம் யாரை போய் சேரணும், குடும்பத்துக்கு போய் சேரணுங்க. அப்போ நம்ம குடும்ப காசை செலவு பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லி லாபம் எதிர்பார்க்கணும்னு வரக்கூடாதுங்க. மந்த் எண்டில் நெட்டாக ப்ராஃபிட்டில் இருக்கும். அப்போது டெய்லி லாபம் வருமானு வராது, ஆனால் லாஸ் வந்து மினிமைஸ் பண்ணணுங்க. இங்கே மெயினே வந்து இன்ட்ராடே ட்ரேடர் வின்னாகிறதுக்கு காரணம் என்னென்னா, நஷ்டத்தை வந்து அவங்களுக்கு தடுக்கவே தெரியாதுங்க. எல்லாருமே எங்கிட்ட சொல்லுவாங்க, சார் 1000 ரூபாய் எதிர்பார்த்தேன் சார், 50,000 போயிடுச்சு. இப்போ நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், 1000 ரூபாய் எதிர்பார்க்குறவருக்கு எப்படிங்க 50,000 போகும்? அப்போ அங்கே மணி மேனேஜ்மெண்ட் இல்லைங்க. இப்போ லைஃப்பில் வந்துங்க மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி லாப நஷ்டம் இருக்கிற வியாபாரத்தில் எப்போவுமே மணி மேனேஜ்மெண்ட் வந்து முக்கியம். அது ஸ்டாக் மார்க்கெட்டில் லாப நஷ்டம் ரெண்டும் கலந்துருக்குங்க. 50 ரூபா நான் எதிர்பார்க்குறேன் சார், ஓகே 50 ரூபா கிடச்சா ஓகே, ஆனால் 10 ரூபாய் நஷ்டம் வந்தால் நான் வெளியே வந்துடுவேன், என்னோடய பணத்தை வந்து நான் காப்பாற்றிப்பேன். அந்த எண்ணத்தோடு அவங்க செயல்படும் போது இன்ட்ராடேவும் நல்ல வியாபாரம் தான். அதை வந்து அவங்க தான் பார்த்துக்கணும், அந்தந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன செக்டார் செலக்ட் பண்ண போகிறாங்க, ஸ்விங்கா இது லாங் டைமா இல்லை இன்ட்ராடேவான்றது முடிவு பண்ணும்போது கண்டிப்பாக இது வந்து பெரிய அளவில் லாபத்தை கொடுக்குங்க. கண்டிப்பாக சார், இவ்வளோ நேரம் ஒதுக்கி சேமிப்பு பங்குச்சந்தை வர்த்தகம் பற்றி நிறையா தகவல்களை பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்தில் ரொம்ப நன்றி. நன்றி. Dear Appa and Amma, this is my time to give you back. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.